பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு இந்த உலகத்திலே ஏன் வந்தார்? அதற்கு பல காரணத்தை வேதத்தில் சொன்னாலும் அன்பு மிக முக்கியம். ஏன்னா அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அந்த அன்பு தான் எல்லா மேன்மையும் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தம்மையே மனித சாயலாக்குவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, மனுஷர் மேல் வைத்த அன்பு. எனக்கு அன்பானுலே, நமக்குள்ள ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ தேவன் பேரில் இருக்கா? முதலாக ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று வந்தபோது எப்படி அன்பு நமக்கு இருந்துச்சு, இப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? ஆனால் தேவனுடைய அன்பு எப்பவும் மாறாத அன்பு. எல்லாம் மாறும், ஆனால் அவர் எப்பவும் மாறாதவர். உடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் தேடி கையிலே எடுத்து வைத்து கொண்டு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வாசித்த வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திற்கு. எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். ஆதி திருவார்த்தை திவ்ய பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். அனல்தல் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, அனல்தல் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அதிலையோடி முத்திட. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். அபிரகாம் விசுவாசம் வைத்து, அபிரகாம் விசுவாசம் வைத்து மகிமையை மறந்து தம்மை பெருத்து, மகிமையை தம்மை பெருத்து மனுக்குமாரன் பேசினார். பூலோக வாசமே பின்ன பூரண கிருபை வாசனா, பூரண கிருபை வாசனா. மேலோக ராஜாதி ராஜ சிம்மாசன, மேலோக ராஜ சிம்மாசன மேன்மை மகிமை பிரதாபம் கண்டார். தன்னர மன்னரத்தே சங்கீத சோபன சோபம் பாடவே. எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார். அற்புத பலனாக பிறந்தார். மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர்
வந்து மானிட ரூபம் எடுத்து பரிட கண்ணி போதித்து மறந்து தம்மை பெருத்து மைகையில் வந்து தம்மை உமாதன் பேசுவார். அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிட அல்லைகள் தொல்லை எல்லாம் நீக்கிட அற்புத மீட்பதன் தற்பதனா ஆதி திருவாதி திவ்ய அற்புத பலனாக பிறந்தார் அற்புத பலனாக எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? யோவான் 9:39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாக. ஐயா, முதல்ல சொன்னேன் அன்பை காண வேண்டும். இன்றைக்கு காணாதவர்கள் என்றால் யார்? அவர்கள் காண வேண்டும். காணாதவங்க யாரும் தெரியணும். உங்க வேதாகமத்தை அப்படியே கையில் வைத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா காணாதவனா யாரு? அங்கே டெஃபினேஷன் இருக்கு. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கண்கள் இருந்தும் காணாமல். அதுதான் பிரச்சனை. கண்ணு இருக்கு ஆனா பார்க்க முடியல. இன்னைக்கு பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம் பல வருஷமா. அதில் சில வீட்டில் கொஞ்சம் நில குட்டையாக தாழ்ந்துருக்கும். அதில் கவனிக்காமல் போய் முட்டிட்டு ஐயோ கவனம்லாம் வந்துட்டேன்னு. இதுதான் கண்ணு இருந்து பார்க்காது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வச்ச பொருளை வெயிலில் இருந்து வந்தான்னா கண்ணுக்கு என்ன இருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கண்ணுலே சொல்ல முடியாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அசால்ட்னஸ்னாலே நம்ம பார்க்காம இருப்போம். ஐயா நீங்கள் நின்னதையே பார்க்கலையம்மோ. அப்போ கண்ணை எங்கே வச்சுருந்தோம்? ஆண்டர் கண்ணாடி அதுக்காக தான் முன்னே வச்சுருக்காரு விளக்கா. 2 பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறதுக்கு. எனக்கு கண்வாருடைய சில நேரங்களில் நாங்கள் நடந்து போகும்போது கூட சரி சரியாக பார்க்க மாட்டாங்க. கண்ணு தெரியாது. ஏங்க இந்த ஒன்றாம் நிற்க அந்த நிற்குதில்ல அப்படிமா. ஏன்னா அவனுக்கு கோவம் வரும். என்னமோ நம்ம பார்த்துட்டு அப்படி நிற்கிற மாதிரியும், இவர் தான் அதை கரெக்டாக நமக்கு சொல்கிற மாதிரியும் இந்த நிற்குது இல்லைம்பார். தெரிஞ்சால் அவர்கிட்ட ஏன் கேட்க போகிறோம்? இயற்கையாக கண்ணு தெரியாத பற்றி பிரச்சனை இல்லை, அது தேவன் கொடுத்தது. ஏன்னா அவரே வச்சிருக்கார், இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்குன்னு சொன்னார். அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் கண் இருக்கு, பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டேங்குது, பார்க்க கூடாததெல்லாம் என்ன செய்யுது? அதுதான் பிரச்சனை. கரெக்டாக ஆலயத்துக்குள்ளே போனால் தேவனை பார்க்கணும். ஆனால் இந்த கண் எதை பார்க்குது? அவன் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, இவன் என்ன நகை போட்டிருக்கா, இவன் என்ன வயலில் வச்சுருக்கான், வேற ஃபோன் வச்சுருக்காங்க, கண்ணு பார்க்கும். கண் இருக்கு, காண வேண்டியதை பார்க்கணும். அதனால தான் இங்கே சொல்றாரு, நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும். எல்லாமே இருக்கும் ஆனால் கேட்கறது இல்லை. எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டோம். கேட்கக்கூடாது பக்கத்து வீட்டு ரகசியத்தை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்த வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா எதுக்கு சண்டை நடக்குது? பக்கத்து வீட்டு செவத்தில் காதை வச்சு கேட்குறவனு உண்டு. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரே சவரனா அப்படி செவத்தில் வச்சா காதை வச்சா கேட்குற மாதிரி அப்படி வச்சுக்கிறது. என்னடா இருங்க என்னவோ பேசிக்கிட்டு காப்பான். அவன் வீட்டில் பேசுகிற நமக்கு எதுக்கு? கேட்க வேண்டியது எத்தனையோ இருக்கு. நீங்கள் கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும். அது மட்டும் இல்லை, அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே. என்ன அறிவு? கண்ணை பிரயோஜனப்படுத்த வேண்டிய இடம் எது, காதை பிரயோஜனப்படுத்த இடம் ஏது, அதை அறிந்து கொள்ளாத மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். அறிவில்லாத இருக்கிற கேளுங்களப்பா, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ சொல்லுகிறார். அலைகள் மோதி நல்ல அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும்
கடவாதபடிக்கும். அதற்கு கடற்கரை மணலையே எல்லையா வச்சிருக்காரு. அந்த தேவன் யாருன்னு நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்லாட்டி அந்த கடல் தினம் போய் மழை விழுது, ஆனால் அவ்வளோ போய் தண்ணி நிரம்பலை. எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்த தேவன் ஐயா. நம்ம கண்ணு அது தெரியல, அவ்வளோதான் காரணம். நமக்கு மனக்கண்ணும் தெரியல, அறிவு கண்ணும் திறக்கப்படலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கடலுக்கு ஒரு எல்லையை வைத்தவர் யார்? யோபு 38:11 வாசிக்கிற, இம்மட்டு வா விஞ்சி நீ வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லும் போது நீ எங்கே இருந்தாய்? நமக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அந்த நித்திய பிரமாணமாக அந்த கடற்கரை மண்ணைத்தான் எல்லையா வச்சிருக்காரு. அதை மீறி வருதா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், எத்தனை ஆறுகள் ஓடி போய் விழுது, ஜீவ நதிகள். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஜீவ நதிகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. நம்ம தமிழ்நாட்டினுடைய நதிகள் காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர், வைகை, பொருணை நதி. இதெல்லாம் ஜீவ நதிகள், வற்றாத ஜீவ நதிகள். இதெல்லாம் போய் ஆற்றுல விழுந்து 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 அப்படி நினச்சா ஆறு நிறைஞ்சிருக்கணுமா இல்லையா? எப்படி அந்த தண்ணி கொள்ளுது? எவ்வளோ வந்தாலும் அந்த எல்லையை விட்டு வராது. ஏன்னா அதான் தேவன் நியமித்த எல்லை. இதுக்குள்ளே நீ இருனா இருக்கும், ஆனால் நம்ம ஒரு ஆள் தான் இருக்க மாட்டோம். அதனால தான் கண் இருக்கு, பார்க்குறீங்க, காது இருக்கு, அந்த அலை சத்தத்தை கேட்குறீங்க, ஆனால் அதற்கு எல்லை வைத்தவர் யார்? அதை அறிந்திருக்கிறீங்களா? அதான் கண் இருந்து காணாத, காது இருந்து கேட்காதவங்க. எனக்கு முன்னாடி பயப்படாமல் இருப்பீங்களான்னு கேட்குறாரு. அவர் தான் சொல்கிறார், காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிற எல்லாம் தெரியுங்கிறவன் குருடராகணும். அதுக்கு தான் இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவங்க பரிசேயர் கேட்டாங்க, நாங்களும் குருடரோ? அது 40ஆம் வசனத்தை பாருங்க, யோவான் 9:40. மிக உடனே இதை சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே பரிசேயர் கோபம் வந்துச்சு. அதை வாசிங்க பார்க்கலாம். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது, நாங்களும் குருடரோ? அப்ப நாங்களும் கண்ணு தெரியாத ஆள் குருடரா அப்படின்னாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நல்ல கவனிங்க. ஏன் ஐயா நீங்க கேட்கலாம், ஏன் கண்ணு தெரியாட்ட பாவம் செய்ய முடியாதா? பாவத்தை பார்க்காமயாவது இருக்கலாம்ல, இல்லையா? நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நாம காணாதவர்களாக இருந்துடுறோம். காணாதவர்கள் காண வேண்டுங்க. அதனால தான் இயேசுவை பார்க்க போனாங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார்னு உடனே மெய்ப்பர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே பாடிக்கிட்டே புறப்பட்டு அவரை பார்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க, காண போகிறோம் இயேசு பாலனை, இனி காத்திருக்க நேரமில்லை, நீயும் வாராயோ, பாடிக்கிட்டே போனாங்க. சந்தோஷம் போய் பாடிக்கிட்டே அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே நேரம் பார்க்க போனாங்க. காணாதவர்கள். பரிசேயர் உடனே, எங்களுக்கு என்ன கண்ணு தெரியாத, நாங்கள் என்ன குருட்டு போயலா அப்படின்னு கோபம் தான் வந்துச்சு. அவர் சொன்னார், உடனே நீங்கள் கண்ணு தெரியாமல் இருந்தால் உங்களோட பாவம் இருக்காதப்பா. ஏன்னா பாவத்தை பார்த்தா கொஞ்சம் பார்க்காமையாவது இருப்பீங்கல்ல. ஏன்னா கண்கள் இச்சை. ஏன்னா எதனால உலகத்துக்குள்ள பாவம் வருதுன்னா, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் எங்க இருந்து? உலகத்தில் உண்டானவைகள், பிதாவினிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. அந்த உலகத்தில் உண்டானவைகளை பார்க்காம அது இருக்கலாம்ல. அதனால தான் சொன்னார், கண் உனக்கு இடர் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடுனார். ஏன்னா கண், யோபு சொல்றார் 31ஆம் அதிகாரத்தில், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் அப்படின்னார். அதே இயேசு சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னாரு? ஒரு ஸ்திரியை இச்சையோடு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இதுக்கு தாங்க பார்வையை குறைச்சு வச்சிருக்காரு.
நல்லதுக்கு தான் வச்சிருக்காரு ஆண்டவர். அதுக்காக எல்லாரும் பார்வை இல்லாமல் இருக்கணும் நான் சொல்ல வரல. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் கண் இருக்கு. ஆனால் ஊனக்கண் ஞானக்கண் 2 கண் இருக்கு. மனத்து கண் இருக்கு. அதனால தான் அன்றைக்கு கண்களை திறக்கப்பட்டவன் பேசுகிறதுன்னு பீலையாம் சொன்னான். கண்ணு தெரியாமலா பீலையாம் போனா? கண்ணு தெரிஞ்சு, ஆனால் அவனுடைய கண் அடைக்கப்பட்டது, இருதய கண் அடைக்கப்பட்டுருச்சு. அதனால தான் தேவன் வழிமறித்த போது அவனுக்கு தெரியல, கழுதையை போட்டு அடிச்சுட்டு கிடந்தான். கழுதை ஒதுங்கி போச்சு, அடித்தான். சுவரோட நெருக்கி போச்சு, அடித்தான். படுத்துக்கிச்சு, அப்போ அடித்தான். கழுதை கேட்டுச்சு, நான் என்ன அநியாயம் பண்ணேன், எதுக்காக அடித்தேன்? அப்போ தான் கழுதையுடைய கண், இப்போ கழுதை கண்ணை திறக்கலை, இவனுடைய கண்களை திறந்தார். கர்த்தருடைய தூதன் எதிர்த்து இருக்கிறதை கண்டான். எனக்கு அன்பானவனே, இந்த உலகத்தில் கண்ணை படைத்தவர் அவர். அதனால்தான் அவருக்கு காண்கிற தேவன் என்று பெயர், இல்லையா? அவர் காண்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, கண் இருந்து நாம் பார்க்க வேண்டியதை பார்க்கலைங்க. காணாதவர்கள் காண வேண்டும். ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த அதிகாரத்தை நீங்கள் உட்காந்து வீட்டில் இருக்கும்போது படித்து பாருங்கள். இயேசு நடந்து வந்தார். அப்படி வரும்போது ஒரு கண்ணு தெரியாமல் தன் தாயின் வயிற்றிலேருந்தே பிறந்ததுலேருந்து பார்வை இழந்தவனாக இருந்தான். அப்போ சீசர்கள் கேட்டாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி தனியாகவே எதுக்குன்னு கொடுத்துருக்குறேன். சீசர்கள் கேட்டாங்க, இவன் இப்படி இருக்கானே, 2 கண்ணும் தெரியாமல் இருக்கானே, என்னையா காரணம்? இவங்க அப்பா அம்மா எதுவும் பாவம் செஞ்சாங்களா? இவன் ஏதாவது பாவம் செஞ்சானா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் கிடையாது. தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தில் வெளிப்படணும். பகற்காரம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தரையில் துப்பி சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி அவனை பார்த்து சொன்னார், நீ போய் என்ன செய், சீலோவாம் குளத்தில் கழுவுன்னார். அவன் உடனே போய் கழுவி பார்வை பெற்று வந்துட்டான். ஆனால் கண்ணே தெரியாதவன் இயேசுவை கண்டு, அவர் கூட யாரும் தெரியாது, விசுவாசத்தோடு போய் கண்ணை கழுவி பார்வை பெற்றுனான். ஆனால் அது வரைக்கும் பார்வையோடு இருந்தவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? 9ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் கண்ணு தெரியாம இருக்கும்போது அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா? சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் தான். ஏன்னா அவனுக்கு தெரியுது. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், உங்க தியாலஜி என்னன்னாரு. நான் சொன்னேன், வெரி சிம்பிள். என்னன்னாங்க, நான் முன்னாடி குருடனாக இருந்தேன், காண்கிறேன். அதான் இப்போ கண்ணு தெரியாமல் தான் இருக்கீங்கன்னார். இல்லைங்க, ஆவிக்குரிய நிலையிலும் நான் குருடனாக இருந்தேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என் தியாலஜி. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், காணாதவர்கள் காண வேண்டும். இன்னைக்கு நாம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் போய் கீதபவனிலாம் போகிறோமே, தெரிஞ்சவங்ககிட்டயே போகிறதுனால என்ன பிரயோஜனம்? இன்னும் அறியப்படாத மக்கள் எத்தனை பேர்? சொல்லப்படாத இடங்கள் உண்டு, இல்லையா? அந்த சொல்லப்படாத இடங்கள்ல சொல்லப்படணும். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நாம் போய் எல்லா இடத்துக்கும் என்ன செய்யணும்? என்றைக்கு பிறந்தார் யாரு? இயேசு. நம்ம அநேக நேரங்களில் தெரிஞ்ச இடத்துலயே பாடுறதுனால என்ன பிரயோஜனம்? இயேசு என்ன செய்தார்? ராக்கலவேற்ற மீட்பர்கள் தம் மந்தை காத்தன, கர்த்தாவின் தூதர் இறங்க விண்ஜோதி கண்டனர், விண்ஜோதி கண்டனர், விண்ஜோதி கண்டனர். அவர்கள கொள்ளவும் வில்தூத தீகிலில் எல்லோருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவீர், நற்செய்தி கூறுவீர், நற்செய்தி கூறுவீர்.
எல்லாருக்கும் போய் சொல்லணும், இயேசு பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? இவர்தான். அவர் யாரு? குருடர்களுக்கு உதவும் விழியாம், பாவ கருணை இருளை நீக்கும் ஒளியாம். குருடர்களுக்கு உதவும் விழியாம், பாவ கருணை இருளை நீக்கும் ஒளியாம். ஏ குலத்துக்கும் ஜீவ வாசல் வழியா, இவரே பெருமா, மற்ற பேரல்ல வெப்புமார். இவர் பெருமா, பல பிணித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பிணித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமா, மற்ற பேர் நல்ல வெப்புமாரி. பெருமா, கவலைக்கிடம் கொடுத்து அறியார், வேறு பாவவினையாவுமே தெரியார். கவலைக்கிடம் கொடுத்து அறியார், வேறு பாவவினையாவுமே தெரியார். ஏ புவன மீது நமக்குரியார், இவரே பெருமா, மற்ற பேரல்ல வெப்புமா. இவர் பெருமா, பல பிணித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பிணித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் காரி. ஏ குலத்துக்கு நல்ல உபகாரி. இவரே பெருமா, மற்ற பேரல்ல வெப்புமா. இவர் பெருமா. ஐயா, காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன்னு சொல்ற குள்ளரா. 2 கண்ணும் தெரிஞ்சு அவன் பிறந்ததுலேருந்து அதே ஊரை தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், அதே இடத்துல தான் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் பார்த்துருந்தான். ஆனால் அயலகத்தார், அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? இவன் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனா? சில சொன்னாங்க ஆமாம் அவன் தான். வேறு சில சொன்னாங்க இல்லை இல்லை அவனுடைய சாயலாக இருக்கிறான். ஆனால் அவன் சொன்னான், நான் குருடனாக இருந்ததும் நான் தான், இன்னைக்கு பார்வை பெற்றதும் நான் தான். பார்வை கொடுத்தது யாரு? இயேசுன்னா. இந்த உலகத்தில் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர், அதுக்கு தாங்க இயேசு வந்தார். இந்த பூமியில் மதத்தை ஸ்தாபிக்க வரல. ஒரு ராஜாவாக வந்தாலும் அந்த ராஜ்யத்தை தேடி, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியதே இல்லைன்னு போயிட்டார். அப்படித்தானே சொன்னார்? இந்த பூமிக்கு உரியதா? நாம தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு வர்றது காத்து இருக்கிறோம். ஆனால் அவர் ராஜாவாக இந்த பூமியில் வந்தாலும் நரிகளுக்கு குழிகள் இருந்துச்சு, பறவைகளுக்கு கூடுகள் இருந்துச்சு, அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை, தாகத்தை தீர்ப்பதற்கு பானம் இல்லை, ஆறுதல் சொன்னது கூட அங்கே ஒருத்தர் இல்லை. ஆனால் அருமை இரட்சகர் தொங்கினார். எதற்காக? அந்த பாடுகளெல்லாம் நம்மை மீட்பதற்கு. அதற்கு காரணம் என்ன? அன்பு, நம்மேல் வைத்த அன்பு. அந்த அன்புக்கு நாம் ஈடையாக என்ன கொடுக்கிறது? என்னத்தை கொடுக்க முடியும்? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி வர்றதுக்காக ஜெபிக்கிறீங்களா? என்னையா ஜெபிக்கணும்? தடையில்லாமல் அதுக்கு பொருளாதார தேவை சந்திக்க பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் வரணும், 4000 ரூபா பணம் கட்டணும், ரெக்கார்டிங் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சபையை 2 கண்ணு தெரியாத மக்கள் 2 இடத்துலையும் சபை இருக்குது. 2 இடத்துலையும் வந்து பாருங்கள், சில நேரம் உட்காரக்கூட இடம் இருக்காது. வருகிற கிறிஸ்மஸ் காலம் இவங்களுக்கு நல்ல துணிமணிகள் கொடுக்க, நல்ல உணவு கொடுக்க, திருநெல்வேலிலாம் 23ஆம் தேதி சந்தோஷ பெருவிழா வைத்திருக்கிறோம்.
பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கிரேஸ் மஹாலில் எப்போதும் நடக்கிற இடம்தான். நீங்கள் தாராளமாக வரலாம். அந்த நாளில் அநேக பார்வையற்றவங்க வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு தான் கொடுத்து அனுப்போம். அவர்களுக்கு ஏதாவது வெகுமதிகள் கொடுப்பதற்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, கட்டுமான பணி எத்தனையோ காரியம் தடை இருக்குது. ஏன் பார்வையற்றோருக்கு தங்கி இருக்கிறதுக்கு திருநெல்வேலியில் கூட இன்னொரு அறை கூட கட்டி முடிக்க முடியல. ஏன்னா இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியாது, நிறையா பேர் அப்ளிகேஷன். இப்படிப்பட்ட மக்களெல்லாம் தங்கியிருக்க இன்னொரு அறை கட்டணும். அது மட்டும் இல்லை, மதுரையில் தங்கியிருந்த இடத்துல ஓட மாற்ற முடியாமல் இன்றைக்கி தங்க ஆட்களை வைக்க முடியாமல் அந்த இடங்களை பூட்டி தான் வச்சுருக்கிறோம். கர்த்தர் அநேகரை எழுப்பி தர ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ளலான்னு கேட்பீங்க. இங்கே 2 நம்பர் உங்களுக்கு அந்த இதில் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வைப்பதற்கு என்ன வேறு வழி இல்லை, நான் இருக்கிற வேலை அப்படிப்பட்டது, கொடுக்க ஆசை ஆனால் பில்லு வேணும்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பரில் பாருங்கள். உங்களுக்கு பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இல்லை எனக்கு பில்லெல்லாம் வேண்டியதில்லை, ஆனால் சுவிசேஷ பணி அதை குறித்து உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் பரிதிமை காஸ்பல் மினிஸ்ட்ரிங்கிறீங்களே, அந்த பேர்லேயே அக்கௌண்ட் இருக்கா? இருக்குது. 9442559772 பாருங்கள். ஃபோன்பேயில் கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். பரிதிமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். நீங்கள் இந்த வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த பிறந்த நாட்களை நினைவு கூறும்போது உம்முடைய அன்பு இந்த பூமியில் மனிதனாக வருவதற்கு காரணம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கல்ல, தலைமை பொறுப்பேற்கல்ல, எல்லா மக்களையும் பரம ராஜ்யத்தில் சேர்க்க அன்பின் தேவனாக வந்தீர். காணாதவர்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே எங்களை காண வந்தீர் சுவாமி. உம்முடைய அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் சுகவீனம், பலவீனத்தில் இருக்கலாம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறலாம். தங்களுக்கு அன்பான இழந்த ஆறுதலற்று இருக்கலாம். ஒருவேளை தன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு எதிர்பார்த்து இருக்கலாம். ஒருவேளை வியாதி படுக்கையிலிருந்து எனக்கும் ஒரு நாள் உண்டோ என்று எதிர்பார்க்கலாம். அவருடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.